ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ஆர்கே ஆடி ஃபேமிலி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நம்ம ரஜினி சார் முதலமைச்சராக ஆக போகிறாராம். திருச்சி தொகுதியில் அவர் தான், திருச்சி கிழக்கில் அவர் தான் நிற்க போகிறாராம் டிஎம்கே சார்பில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைத்தும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முத்துக்கால அவங்க உங்களுக்கு தெரியும், சோசியல் மீடியாவில் அவங்க மனைவிக்கு முடியலை, 14 நாள் ஹாஸ்பிட்டலே இருக்கிறாங்க, சாப்பிடல, ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பாரு. அதை நம்ம விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் பார்த்துட்டு உடனே ராஜ்மோகனை அனுப்பி என்ன ஏது அவங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, மேல் சிகிச்சைக்கு என்ன வழியோ அதை பண்ணி கொடுத்துருக்காரு. பார்க்குறீங்க. நிறைய இப்போ அவரை பற்றி பேச போனால் வார்த்தைகளே கிடையாது, பேசிக்கிட்டே போகலாம். அடுத்து என்னால் மக்கள் பாதிக்கக்கூடாது, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற வகையில் தினமும் சாப்பாடோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவருக்கான வழியை அவரே ஒதுக்கிக்கிட்டாரு அப்படிங்கிறதான் சொல்லலாங்க. அடுத்து நம்ம என்ன செல்லம் சௌக்கியமா அப்படிங்கிறது மாதிரி நம்ம இப்போ பிரகாஷ்ராஜ் பற்றி தான் பேசப்படும். அவர் சொல்லியிருப்பார் என்னென்னா, டிரைவர் மகனுக்கெல்லாம் எம்பி சீட்டா, அமைச்சரவையா அப்படிங்கிறது மாதிரி பேசியிருப்பார். இப்போ டிரைவர் மகன் அப்படி சொல்லப்போனால் விஜய் கார் டிரைவரான இந்த பையன் சின்ன பையன்லேருந்தே படிக்க வச்சது, காலேஜ் படிக்க வச்சதெல்லாம் விஜய் அவர்கள் தான். அவங்களுடைய பையனை இப்போ அவர் டிவிக்கு எலெக்ஷன் வரும்போது நிற்க வச்சு அமைச்சர் இல்லை கொறடாவாக ஆக்கியிருக்காரு. சபரிநாதன் நினைக்கிறேன், அவங்கள ஆக்கியிருக்காங்க. அவர் விருப்பம், அவர் ஆக்குறாரு. ஏன் அதை கேட்க போகிறதுக்கு? முதலமைச்சரோட பையன் துணை முதல்வர் ஆகலாம். ஆனால் ஒரு ஏழையோட பையன், இது கோடீஸ்வரனோட கட்சி கிடையாது, ஏழை மக்களோட கட்சிப்பா. பிரகாஷ்ராஜ் அவர்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கே உழைக்கிற கட்சி. அதனால இவங்க இப்படித்தான் இல்லாதப்பட்டவங்கள தான் நிற்க வைப்பார் விஜய் அவர்கள். அந்த மாதிரி தான் அடுத்து நம்ம ரஜினி அவர்கள் திருச்சி கிழக்கில் இப்போ 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும், எம்பி எலெக்ஷன் வரும். அதில் டிஎம்கே சார்பில் நிற்க போகிறாரு அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு நம்ம ரஜினி அவர்கள். என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருன்னா, நான் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் ஜெயிச்சு தோத்ததோட அவர் வருத்தத்தில் இருந்ததை நான் தான் போய் தலை பிடிச்சி தாங்கினேன். மக்கள் ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, என்னப்பா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்து 3.5 கோடி செலவு பண்ணியிருப்பார். செலவு பண்ணி ஜெயிக்கலைன்னா அப்போ மக்களை எப்படி எடுக்காருன்னு பார்த்து மோதிரம் செயின் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உடனே ரஜினி மாறுதட்டி இருப்பார். 100% ஓட்டு அரசியலில் நான் நின்றுதேன்னா ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு இவரே மாறுதட்டிக்கிற வேண்டியதான். 100 ஓட்டு கூட வாங்க முடியாது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நான் எனக்கு நிறைய ரசிகர் பட்டாளம் வச்சுருக்கேன், அப்படி நாட்டுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? ஒன்று காட்டுங்க. அப்போ கூட விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொல்ல, இதை விட நான் போராமல் பண்ணேன்னு சொல்லிக்கல, இதை விட என்னங்க போராமல் வேணும்? கமல் அப்படித்தான் போய் நின்று லாஸ்ட்டாக போய் எந்த தீய சக்தியை அவர் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டார். உங்கள் பொழப்பெல்லாம் பற்றி தெரியாதா? இப்படி பேசிக்கிற வேண்டிதான். இப்போ ரஜினி அவங்க மக இல்லை சத்யராஜ் அப்படித்தான் கொடி பிடிச்சார். அப்படி இப்படி மேயர் பதவிக்காக திருச்சியில் கிழக்கு எம்பி எலெக்ஷன் வரும்போது நிற்க வைக்கலாம் அப்படிங்கிறது பிளான் போய்கிட்டு இருக்கு. இவர் மாறு தட்டிக்கிட்டு இருக்கார். நான் நின்றேன்னா 100% ஓட்டு வாங்கிடுவேன். 100 ஓட்டு கூட வாங்க முடியாது ரஜினி சார் அவர்களே, தெரிஞ்சுக்கங்க. விஜய் வேறு, நீங்கள் வேறு. அடுத்து 2500 ரூபா மக்கள் இந்த மாதம் 1000 ரூபா வந்திருக்கும். அடுத்த மாதம் போடுறாரு அப்படின்னா 500 ரூபா சேர்த்தே போடுறாங்க. 2500 ரூபா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஜூன் 22 விஜய் அவர்கள் பிறந்த நாள் வருது. அதுக்குள்ளே கண்டிப்பாக 2500 ரூபா உங்களுக்கு காசு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.